வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்ன ப்ரோ திடீர் வீடியோ? ஒன்றும் இல்லைங்க, Honor 200 Pro பற்றி கொஞ்சம் ப்ரோவா விஷயங்கள் பேசலாமே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபோன் இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரி, அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் செல்வ கணேஷ் அப்படிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனரனா மெயில் ஐடிக்கு ஒரு மெயிலை போட்டு விட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரி வந்து Honor ஃபோன் வாங்கிட்டேன், ஆனால் இது என்ன சார்ஜர் வாங்குறது அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டீங்க. அதனால தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் சிஎம்எஃப்ல இருக்கக்கூடிய கேன் சார்ஜர்ஸ் வாங்கிக்கோங்க, 33 வாட்டோ 45 வாட்டோ, இல்லாட்டி சிஎம்எஃப் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில பிராண்ட்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஸ்டஃப் கூல் இருக்குது, அமேசான் பேசிக்ஸ் கூட இருக்குது, இவ்வளவும் வாங்கலாம். இருந்தாலும் சரி, எனக்கு வந்து 100 வாட் சப்போர்ட் இருக்கே, அதுதான் வேணும் அப்படின்னா அப்போ வேறு வழியே கிடையாது, நம்ம ஹானரோட சைட்லேருந்து தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறத தான் நம்ம கன்வே பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதை சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவர் வந்து ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இவர் ஆர்டர் போட்டு 5 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபுல்ஃபில்டு அப்படின்னு இருக்கு. அன்ஃபுல்ஃபில்டு எப்படி, ஹவு, சீரியஸாக புரியல. இப்போ இவர் வந்து கஸ்டமர் கேரை ரீச் பண்ணலான்னு பார்த்து ரீச் பண்ணுறாரு, அதுவும் ஃபெயிலியரு. ஸோ எதுவுமே சரியாக செட் ஆகலை. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லா எவிடன்ஸையுமே அனுப்பியிருக்காரு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து ஒரு வகையில் பார்க்கும்போது தான் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கேன். ஓகே, நான் வந்து நம்பி இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்ம தானே சொன்னோம். நிறைய பேர் இப்போ ஹானர் ஃபோன்லாம் வாங்கிட்டு எந்த சார்ஜர் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நான் இது வந்து S23 அல்ட்ராக்காக தான் வாங்கினேன். பட் ஹானர் ஃபோனில் இது எப்படி ஒர்க் ஆகுது பாருங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி நான் வந்து மேக்ஸிமம் இந்த சாம்சங் சார்ஜரை நிறைய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இங்கே பாருங்கள், இதில் சோகம் என்னன்னா, ஹானரோட அஃபிஷியல் சார்ஜர் சாம்சங் சார்ஜரோட ரொம்பவே கம்மி. 100 வாட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா இதே வாங்கிக்கோங்கன்னு அப்படின்னு நம்ம சொன்னோமே. அவங்க வெப்சைட்டில் தேடி பார்க்கும்போது சாம்சங் சார்ஜரோட இது கம்மி ரேட்டாக இருந்தது. சாம்சங்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர் வித் கேபிள் உங்களுக்கு 3500 3600 வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஹானர் சார்ஜர் வந்து ஒன்லி பிரிக்கு தான். பட் 2299 கிடைக்குதுங்கும் போது அதுதானே ஒர்த்து. ப்ராக்டிக்கலாக அப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம இதுதானே நினைப்போம். அப்படின்றனால தான் சரி இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் எல்லாருக்கிட்டே கொண்டு வந்துருவோம். ஏன்னா நீங்கள் யாராவது இன்கேஸ் இப்போ இனிமே ஹானரில் வந்து 100 வாட் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இவங்க எப்படி டெலிவரி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இவரோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரீம் நகர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தெலுங்கானா அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ எந்த ஊராக இருந்தால் என்ன, இப்போ கிராமமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்டஸ் அப்டேட் ப்ராப்பராக இருக்கணும்ல. இப்போ இவர் பே பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது இவருக்கு வந்து ப்ராடக்ட் ஷிப் ஆகிடுச்சு, இல்லாட்டி ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்டஸாக இருக்கணும். அன்ஃபுல்ஃபில்டு அப்படின்னா எனக்கு சீரியஸாக புரியல. ஸோ அதனால தான் சரி இது உங்கள் முன்னாடி கொண்டு வந்துருவோம். இன்கேஸ் நீங்கள் யாராவது ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் கூட அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணி இதை டெலிவர் பண்ண முடியுமா முடியாதா, என் பின்கோடு இதுதான், இங்கே நீ கொடுப்பியா மாட்டியா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஆர்டர் ப்ராப்பராக நீ ப்ராசஸ் பண்ணுவியா மாட்டியாங்கிறத கேட்டுட்டு தான் இனிமேல் பண்ணணும் போல. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட நம்ம இனிமேல் கேட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரீசன் என்னன்னா, வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். நேரில் போய் பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கணும்னா உடனே வாங்கிட்டு வர போகிறோம், கையோட அப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்கள் யாராவது ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு டெலிவர் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கு தான். இப்போ எனக்கு இருக்க ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, மோரோவர் உங்கள் எல்லாரும் கூட நான் ரொம்பவே காண்டாக்டில் தான் இருக்கேன். ஆனால் பிராண்டு கூட வந்து எனக்கு பெரிய அளவில் காண்டாக்ட்ஸ் கிடையாது. யதார்த்தமான ஃபேக்ட் இது. காண்டாக்ட் இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் டேரெக்டாக நான் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது உண்டு. இப்போ கூட என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, ஸ்ரீஹரி இருக்காப்ல இல்லையா, டேக் பண்ணி ட்விட்டரில் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண முடியலை, காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு வச்சிருக்கேன். எதுக்குன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் கன்வே பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இப்போது பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா, கடைசியில் வில்லேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா டாக்குமெண்ட்டில் 1000 இருக்கும். பட் நேரில் வந்து பார்க்காம எதுவுமே தெரிய போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இதுவும். அவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்க ஃபிங்கர் டிப்பில் வைக்க முடியுமானா இல்லை. பட் யாராவது கொண்டு போய் அதை வந்து அவங்க கிட்ட சேர்த்தா தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளமையும் நம்ம கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு பார்க்குறேன். சரி, பார்ப்போம் இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குதுன்னு. ஸோ வேறு யாருக்காவது இது வரைக்கும் ஹானரில் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டு பொருள்லாம் ப்ராப்பராக டெலிவர் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சூப்பராக பார்க்கலாம். பை.